ஊழியம் என்ற பெயர்ல ஸ்தாபனத்தை உருவாக்கிட்டார்கள். அந்த ஸ்தாபனம் என்ன செய்கிறது என்றால் மற்றவர்களுடைய தரிசனத்தை தடை செய்கிறது. சுதந்திரம் இல்லை, ஸ்தாபனத்துல சுதந்திரம் இல்லை. பயந்து ஊழியம் செய்கிறார்கள். வாரந்தோறும் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இதா ஊழியம்? கணக்கு கொடுக்கிற ஊழியமா இது? ஆண்டவர் கணக்கு கேட்டாரா? நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாய் என்று சீசர்களிடத்துல கணக்கு கேட்டாரா? நீ எத்தனை நபர்களை என்னிடத்துல கொண்டு வந்தாய் என்று ஆண்டவர் கணக்கு கேட்டாரா? இல்லையே. அப்ப ஏன் ஸ்தாபனம் இப்படிப்பட்ட தவறு செய்கிறது? ஆகையால் தான் அநேகர் ஸ்தாபனங்களை விட்டு வெளியேறுகிறார்கள். எனக்கு தெரிந்த பல நபர்கள் வெளியே வந்து விட்டார்கள். வந்து ஸ்தாபனத்தை விட்டு அவர்கள் வந்து ஊழியம் செய்யும் போது அவர்கள் ஊழியம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களுடைய சபை வளர்கிறது. ஸ்தாபனத்தில் இருந்து ஊழியம் செய்கிற சபைகள் ஏன் வளர்ச்சி இல்லை? காரணம் என்றால் என்னுடைய தரிசனம் ஒன்று இருக்கும். அந்த தரிசனத்தை அந்த ஸ்தாபனம் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. என் தரிசனத்துல செல்ல விடாமல் அவர்களுடைய தரிசனத்துல என் தரிசனத்தை திருப்புகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய தவறு செய்கிறது ஸ்தாபனம். இந்தியாவில் பல ஸ்தாபனங்கள் இருக்கிறது. FMB இருக்கிறது, விஸ்வவாணி இருக்கிறது, பிலீவர் சர்ச் இருக்கிறது, விசன் இந்தியா இருக்கு. இவர்கள் எல்லோருமே என்ன செய்கிறாங்கன்னா அவர்களுடைய தரிசனத்தை இவர்கள் தடை செய்கிறார்கள். ஆகையால் தான் சபை அந்த அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்கள் ஆவிலையும் இருக்க மாட்டாங்க, வார்த்தையிலையும் இருக்க முடியல. அதே மாதிரி அந்த சபையும் வளர்ச்சி இருக்காது. ஏன்னா தரிசனம் போய்விடும். ஆனால் இது அநேகர் வந்து எதிர்ப்பு வரும். ஆனா இதுதான் உண்மை. நான் இந்தியா முழுவதும் சுற்றி வருகிறேன். பல ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்கள் என்னை சந்திக்கிறார்கள், என்னோடு பேசுகிறார்கள். ஏன் எங்க ஊழியம் வளரல? காரணம் நான் சொல்லுவேன், உங்க தரிசனத்தை விட்டு நீங்க இந்த ஸ்தாபனத்தினுடைய தரிசனத்துல செல்கிறீர்கள். ஆகையினால் உங்களுடைய ஊழிய வளர்ச்சி இல்லை. என் ஆரம்ப நாட்களில ஸ்தாபனங்கள், சில ஸ்தாபனங்கள் என்னை அழைத்தார்கள், எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு சில மாதம் ஒரு தொகையை கொடுக்கிறோம் என்றார்கள். நான் அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் நான் உங்களோடு இணைந்து ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் எனக்கென்று ஒரு தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிற அந்த தரிசனத்துல நான் செல்ல விரும்புகிறேன் என்று. ஆகையால் தான் இன்றைக்கு நார்த் இந்தியாவில் பல ஊழியர்களை எழுப்ப முடிந்தது, சபைகளை உருவாக்க முடிந்தது. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஒரு சபையை உருவாக்கப்படும் போது அந்த சபை அந்த சபையில் இருந்த நபருக்கு கையில் கொடுத்து வந்துவிட்டேன். அந்த நபரை வந்து பல ஸ்தாபனங்கள் வந்து எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு சில தொகையை கொடுக்கிறோம், மாதம் 20,000 10,000 தருகிறோம் என்று சொன்னார்களாம். அவர் எனக்கு போன் செய்தார், அண்ணா இந்த மாதிரி ஸ்தாபனங்கள் என்னை அழைக்கிறார்கள், சில ஸ்தாபனங்கள் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள், அந்த ஸ்தாபனத்தோடு நான் இணைந்து ஊழியத்தை செய்யவா என்று கேட்டான். அதற்கு நான் சொன்னேன், நீ அந்த ஸ்தாபனத்தில் இணைந்து விட்டால் உன் தரிசனம் முற்றிலுமாய் அழிந்துவிடும். உனக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அந்த தரிசனத்துல நீ செல், அந்த ஊழி வளர்ச்சி அடையும். பாருங்க, சபையை உருவாக்குறது நானு. ஆனால் நான் அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் என்றால், என்னுடைய தரிசனத்துல நீ வர வேண்டாம், உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனத்துல இந்த சபையை எடுத்துக்கொண்டு செல் என்று சொன்னேன். இன்றைக்கு அந்த சபை 2500 ஆத்துமாக்கள் வந்திருக்கிறது 4 வருஷத்துக்குள்ள. இதே ஸ்தாபனங்கள்ல இருக்கிற எத்தனையோ சபைகள் 100 இல்ல மிஞ்சி போன 200 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்? தரிசனம் இல்லை. தரிசனத்தை இழந்து விடுகிறார்கள். ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய் மாசம் சம்பளம் அது கொடுக்குறாங்கன்னு சொல்லி தங்களுடைய தரிசனத்தவே ஊழியர்கள் இழந்து விடுகிறார்கள். நான் ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தரிசனத்துல நீங்க சென்றாதான் ஊழியத்துல வெற்றி அடைய முடியும். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு, ஒரு 20,000 ரூபாய்க்கு, ஒரு 5,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் இணைந்து பணியாற்றுவீர்கள் என்றால் அந்த உங்க ஊழியம் வளர்ச்சி அடையாது. உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், அம்பாலால எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார், அவருடைய பெயர் நான் சொல்ல விரும்பல. ஒரு பிரபலமான தமிழ்நாட்டு ஸ்தாபனத்தை சேர்ந்து அதுல பணியாற்றி ஊழியம் செய்தார். அவர் அதுல கொஞ்ச நாட்கள் செய்தார். பிறகு ஒரு செமினாருக்கு சென்று வந்த பிறகு அவர் அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு அந்த சபை 500 ஆத்துமாக்களுக்கு மேலாக இருக்கிறது. அதே பூனாவில் அதே போலதான் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தார். அவரும் அந்த செமினாருக்கு சென்று வந்த பிறகு அவர் அந்த ஸ்தாபனத்தை விட்டுட்டு இருந்ததெல்லாம் விற்று
அவர் கடன் அடைச்சிட்டு தனியா வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். இந்த 4 ஆண்டுகளுக்குள்ள அவர் இடத்துல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அதை படுத்தி விட்டார். 50 லட்சம் ரூபாய்க்கு மேலாக சபையை கட்டிவிட்டார். இப்படி பல நபர்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்தாபனங்கள் என்ன செய்கிறது என்றால் அவர்களை கட்டி வைக்கிறது. அவர்களுடைய தரிசனத்தை திருடிக் கொள்கிறது ஸ்தாபனம். நீ இதை செய்யக்கூடாது, இந்த ஸ்தாபனத்துல இணையக்கூடாது, இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது, இந்த ஊழியக்காரனை கூப்பிடக்கூடாது, நீ இப்படி நடக்கக்கூடாது, எங்களுடைய ஆளுகையில் தான் இருக்கணும், நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டு வைக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்கள் அந்த சபையும் வளர்ச்சி அடையாமல் இன்னும் மாம்சத்திலே இருக்கிறது. இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிறவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சொல்லுகிறேன். உங்க ஸ்தாபனத்துல இருக்கிறவர்களுக்கு ஊழியர்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. உங்களுடைய தரிசனத்துல நீங்க செய்யுங்க, நாங்க உதவியா இருக்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, அவளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருங்க. அவர்களுடைய தரிசனத்தை நீங்க திருடக்கூடாது. நீங்க அவங்களுடைய தரிசனத்தை திருடும் பொழுதுதான் அந்த சபை வளர்ச்சி அடையாம 30 ஆத்துமாக்கள் 10 ஆத்துமாக்கள் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஜம்மு காஷ்மீர்ல அங்க ஒரு ஸ்தாபனம் இருக்கு. நான் 10 வருஷமா பாக்குறேன், அந்த சபை வளர்ச்சி அடையவே இல்லை. ஒரு 5 சபை இருக்கு அங்க, 30-20. ஒரு ஊழியர் அந்த ஊழியத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார் வேலைக்கு. சம்பாதிக்க முடியல. அவங்க கொடுக்குற 5000 ரூபாய் வச்சு குடும்பத்தை நடத்த முடியல. அவரும் முயற்சி பண்ணி பார்த்தார், எத்தனையோ ஊழியத்தை மாற்றி பண்ணி பார்த்தார், முடியல. கடைசியாக ஊழியம் வேண்டாம்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார். பாருங்க காரணம் என்ன? தரிசனம். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனம் ஸ்தாபனங்கள் திருடி விடுகிறது, கட்டுப்பாடு போடுகிறது. எந்த கூட்டங்கள் நடத்த விடாம மற்ற ஊழியர்களை அழைக்க கூடாது, இனி இப்படி ஊழியம் செய்யக்கூடாது, நாங்க சொல்றபடிதான் நீங்க ஊழியம் செய்யணும் என்ற ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு தான் ஆண்டவர் விரும்புவதில்லை. அதனால் ஊழியருடைய சுதந்திரத்தை ஒரு ஸ்தாபனம் பறித்து கொண்டால் அந்த ஊழியமே அவுட், வளர்ச்சி அடையாது. நான் ஸ்தாபனத்துக்கு எதிரானவன் அல்ல. ஸ்தாபனம் நல்லது, ஆனால் அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்க கூடாது, அவர்களுடைய தரிசனத்தை திருடக்கூடாது. அவர்கள் என்ன அவர்களுக்கென்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அந்த தரிசனத்துல போக விடுங்கள். நான் அப்படித்தான் செய்தேன். சபைகளை உருவாக்கினேன், அவளுக்கு சொன்னேன், உங்க தரிசனத்திலே நீங்க போங்க, இனி என் தரிசனத்துல வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்ப அந்த சபைகள் ஆயிரக்கணக்காக ஆத்துமாக்கள் வருகிறார்கள், சுதந்திரமாக ஊழியம் செய்கிறார். இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டு யாராவது ஸ்தாபனத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்க தரிசனத்தை நீங்க இழந்து விட்டீர்கள். ஒரு மனைவியை திருமணம் செய்து நம் திருமணம் செய்யும் பொழுது அந்த மனைவி உங்களை நம்பி வருகிறார், என் கணவன் என்று ஒரு நம்பிக்கையோடு வருகிறார். வந்த பிறகு அந்த மனைவியினுடைய சுதந்திரத்தை மொத்தத்தையும் நம் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தால் அந்த மனைவி நிலைமை என்ன ஆகும் யோசித்து பாருங்க. அந்த உள்ளம் உடைந்து வேதனை கவலையுமாக இருக்கும் அல்லவா? அது போலதான் ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்களும் எப்படிதான் அவளுடைய சுதந்திரத்தை ஸ்தாபனங்கள் பறித்து கொண்டது. அவர்கள் செயல்படாமல், சுதந்திரமாக செயல்படாமல் விடவில்லை. ஆகையால் தான் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற சபைகள் அத்தனையும் குறுகியவே இருக்கு. இன்னும் ஆவியில வளரல, சபை வளரல, நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களும் இல்லை. ஏதோ ஒரு கொஞ்சம் தான், எங்கேயோ 100ல் 1 சபை தான் அப்படி இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலா அப்படி என்றால், நான் இப்ப பாருங்க, நான் தனியா தான் செய்யறேன். எனக்கு சபை கிடையாது. எனக்கு சபைகளை உருவாக்கக்கூடிய அழைப்பு. ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்தவும் பட்டணங்கள் தோறும் மூப்பர்கள் ஏற்படுத்தவும், அதுதான் என்னுடைய அழைப்பு. அதை தான் நான் செய்கிறேன். சபைகளை நான் உருவாக்குறேன், மூப்பர்களை ஏற்படுத்துகிறேன். அந்த மூப்பருக்கு நான் சுதந்திரத்தை கொடுக்கிறேன். அப்பா, உனக்கென்று ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்துல நீ இந்த சபையை எடுத்துக்கொண்டு செல், என் தரிசனத்துல வர வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அவர்கள் அப்போது அவர்கள் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியோட ஊழியத்தை செய்வார்கள். அல்லேலூயா. ஆகினால் ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை தருகிறேன். தயவு செய்து இந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்காக உங்க தரிசனத்தை இழந்து விடாதீங்க. உங்க தரிசனம் மொத்தமே போய்விடும். சுதந்திரமாக ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் எல்லோருக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார், சீசர்களுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தார்.
என்ன காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய என்று சுதந்திரம் கொடுத்தார். இப்படிதான் நீங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் கட்டுப்படுத்தவில்லை. ஸ்தாபனம் அப்படிதான் செய்கிறது. இப்படிதான் நீ ஊழியம் செய்யணும், நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும் ஊழியம். இதுக்கு மிஞ்சி நீ இப்படி செய்யக்கூடாது, உன்னை இஷ்டத்தை போல நீ சபையை நடத்தக்கூடாது, நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதன்படி தான் நீ சபையை நடத்த வேண்டும் என்று கட்டுப்பாடு. அப்போ அந்த கட்டுப்பாடு போடும்போது சபைக்கு ஆத்துமாக்களை ஆண்டவர் தரமாட்டார். எழுதி வைத்துக்கொள், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இந்த உலகத்துல இந்தியாவில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசியிலும் நான் சின்னவனா தான் காணப்படலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகையினால் தான் இதை தைரியமா நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. நாத்தான்வேல் தாவீதை போய் சந்தித்தார். தாவீதை பார்த்து அவர் பயப்படல, தைரியமா தன் பாவத்தை வெளிப்படுத்தினார். ஆகையால் தான் நானும் ஸ்தாபனங்கள் செய்கிற தவறு நான் சுட்டி காட்டுகிறேன். ஒழுங்கில்லாததை ஒழுங்காக்கணும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கு உதவி செய்வது முக்கியம் அல்ல, தரிசனம் தான் முக்கியம். நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு ஊழியருக்கு, இல்ல 20,000 ரூபாய் தரீங்க ஒரு ஊழியருக்கு, இல்ல 5,000 ரூபாய் தரீங்க, அது பெருசல்ல. அந்த ஊழியருடைய தரிசனத்தை செயல்படாமல் விடுகிறீர்கள். இது தவறு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த வீடியோவில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஸ்தாபனத்தை நடத்துகிறவர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்து உங்க ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனத்துல செல்லும்படி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவா இருங்க. அப்ப அந்த சபைகள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும் என்பதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்கள் என்னை வந்து சந்திக்கிறார்கள், ஐயா எங்க சபையில் ஆத்துமாக்கள் வளர்ச்சி இல்லை, காரணம் என்ன? நான் அவளுக்கு சொன்னது, உங்க தரிசனத்தை நீங்க இழந்து விட்டீர்கள். ஸ்தாபனத்தினுடைய தரிசனத்துல செல்வதனாலதான். உங்கள் தரிசனத்தை கொண்டு வந்து இன்னொருத்தர் மீது வைக்க முடியாது. உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நீங்க செய்யலாம், தப்பில்லை. ஆனா மற்றவர்கள் அதை கட்டாயம் படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு தான் ஆரம்பத்தில் பல ஸ்தாபனங்கள் சொன்னது, நான் எங்க ஊழியத்தில் இணைந்து செய்யுங்க, நான் உங்களுக்கு மாதம் உதவி செய்கிறோம் என்று. நான் அவர்களுக்கு ஒரே கண்டிஷன் போட்டேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச கண்டிஷன் இல்லாம உதவி செய்யுங்க, ஆனால் என்னுடைய தரிசனத்தில் தான் நான் செல்வேன் என்றேன். ஹல்லேலூயா. அவர்கள் மறுபேச்சு பேசவே இல்லை. அதே போல உங்க ஊழியர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை தரேன். 5 ரூபாய், 5,000, 10,000, 20,000 என்று இந்த சம்பளத்துக்கு ஊழியம் செய்யாதீங்க. அது உங்களை திருப்தி ஆக்காது. வேலையால் கூலிக்கு பார்த்தன ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். நீங்கள் ஸ்தாபனத்துக்கு ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்த மாட்டார். அது நான் பார்த்துட்டேன், இந்தியா முழுவதிலும் பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. இதுல நிறைய பேருக்கு இந்த செய்தியை பிடிக்கவே பிடிக்காது. ஸ்தாபனம் நடத்துகிற ஊழியர்கள் அந்த ஸ்தாபர்களுக்கு பிடிக்காது. பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சத்தியத்தை சொல்லும் போது பிடிக்காது, உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்காது. சாத்தானுக்கு அது உண்மைன்னாவே அவனுக்கு பிடிக்காது. பொய் சொல்லு நம்பிடுவான். நான் ஏதாவது ஊழியத்திற்கு உதவி செய்யுங்கள் என்று உண்மை சொன்னா அவர்கள் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா பொய் சொல்லி பாருங்க, உடனே அந்த உதவி செய்வாங்க. ஆகையினால் சாத்தானுக்கு வந்து பொய் தான் பிடிக்கும், உண்மை பிடிக்காது. உண்மையுள்ள ஊழியக்காரன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைவான். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிகாரியா வைப்பார். நான் கொஞ்சத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் கொஞ்சத்தில் உண்மையா இருக்க விரும்புங்க. நீங்க ஊழியம் செய்றீங்களா, தயவு செய்து உங்களுடைய தரிசனத்தோடு, உங்களுக்கென்று ஆண்டவர் வச்சிருக்க அந்த தரிசனத்தோடு இணைந்து ஊழியம் செய்யுங்க. அதுதான் உங்களை வெற்றியின் பாதைக்குள்ள கொண்டு செல்லும். இல்லைன்னா நீங்க வெற்றி ஊழியத்தை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் பல பேர் ஸ்தாபனத்தில் இருந்தாங்க, பல விதமான ஸ்தாபனத்தில் இருந்து. நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்க இந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்து உங்க ஊழியத்தை உங்க தரிசனத்தின்படி நீங்க செய்யுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் செய்தார்கள், சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு 1000 பேர், 5000 பேர், 500 பேர், இப்படி ஜனங்கள் இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் சபை வளர்ச்சி அடைந்தது. ஆலயத்தை கட்டிவிட்டார்கள். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்துல சென்றால் தான் ஊழியத்தில் வெற்றி காண முடியும். ஹல்லேலூயா. God bless you.